எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் வைத்து முட்டை தொக்கு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நெய், கீ, பாயில்டு எக், அவித்த முட்டை, கோகனட் மில்க், அதாவது தேங்காய்பால், முதல் தேங்காய்பால், பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், க்ரஷ்டு காடமம், நசுக்கிய ஏலக்காய். அதாவது எப்படி எடுத்துக்கோங்கன்னா, ஏலக்காய் தோல் தனியாக, அந்த ஏல அரிசி தனியாக எடுத்துக்கோங்க. சால்ட், உப்பு, டைஸ்டு சாலட், நறுக்கிய சின்ன வெங்காயம், ஸ்லைஸ்டு கார்லிக், அதாவது மெல்லிசா நறுக்கிய பூண்டு, கிரீன் சில்லி, பச்சை மிளகாய், சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸு. அதாவது நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலையை நல்லா நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த தேங்காய்பால் முட்டைக்கு தேவையான பொருட்கள். வாங்க, இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போது எப்படி இந்த முட்டை பால் கறி செய்யலாம் அப்படின்றது பார்ப்போம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுட்டோம். சட்டி காஞ்சிச்சு. நெய் ஊற்றிப்போம். நெய் ஊற்றிட்டு ஏல அரிசியோட ஏலக்காய் தூளையும் போட்டுப்போம். அது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் விட்டுடுவோம். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் பொரியட்டும். பச்சை மிளகாவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலான்னா, வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மெல்லிசா நறுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாவே வதங்க விடுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதுல நமக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளும் அந்த பச்சை மிளகாயும் தான், வேற எதுவும் இல்லை. இந்த சமயத்துல நம்ம மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுல பாதியை போட்டுட்டு பாதியை வச்சிருங்க. இறக்க போற சமயத்துல பாதி போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா, தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. முதல் தேங்காய் பாலா இருக்கட்டும். தேங்காய் பாலும் ஊற்றிட்டோம். இப்போ என்னன்னா, உப்புத்தூள் போட்டுக்கோங்க. உப்புத்தூள் இல்லாட்டினா கல் உப்பு எதுவோ அது போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச முட்டையையும் போட்டுக்கலாம். இங்கே முட்டையை நறுக்கியும் போட்டுக்கலாம், அப்படியே கீறிட்டு முழு முட்டையாகவும் போட்டுக்கலாம்.
முதல் தேங்காய் பால் உண்டி ஊற்றுங்க. இப்போ முட்டை போட்டாச்சு. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போதான் கொதிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் முழு முட்டையாக போடுறதா இருந்தால் முட்டையை உரிச்சிட்டு கீறிட்டு போடுங்க. அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே அந்த சாறு இறங்கி நல்லாயிருக்கும் முட்டை. இப்போ கொதிக்க விடுங்க. இந்த கொதிக்கிறப்போ ஒண்டி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த சாத்தை அது மேலே ஊற்றுங்க. இந்த தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த முட்டை மஞ்சக்கரு வெளியில் வந்துடாமல் அப்படியே எடுத்து ஊற்றிக்கிட்டே இருங்க சுண்ட வரைக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல சுண்டிடும். மிளகு தூவி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்க, இப்போ தயாராகிடுச்சு முட்டை தேங்காய் பால் கறி. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சோத்துக்கும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை சோத்துக்கு ஊற்றிக்க எதுவும் இல்லைன்றப்போ இது மாதிரி சோத்தில் ஊற்றியும் இந்த தேங்காய் பால் கறியை ஊற்றி சாப்பிட்டு முட்டையை தொட்டுக்கலாம். இது சுண்டிடுச்சு. இந்த பக்குவத்திலே எடுத்துடுங்க. எடுத்துட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ நமக்கு முட்டை தேங்காய் பால் கறி தயாராகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவினோம் இல்லையா, கொஞ்சமாக மிளகுத்தூளையும் மேலே இப்படி தூவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த முட்டை தேங்காய் பால் கறி தயாராகிடுச்சு. இது சோத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டு முட்டையை தொட்டுட்டு சாப்பிட்டுடலாம். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இட்லி தோசை இதெல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செய்கிறது மிக எளிமைதான். நீங்களும் இதை செய்து சுவைத்து மகிழுங்கள்.